வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, தங்கத்தில் கூடை செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 5mm, இது 6mm எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் காப்பர் கலந்த மாதிரி ஒரு கலர். இது நல்ல பியூர் கோல்டாக இருக்குது. இந்த அளவில் இந்த பாசி தான் இருந்துச்சு. இருக்க பாசி வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிசைன் போட்டு வச்சுருக்கு பாருங்கள், கோடு கோடாக இருக்குது. நம்ம தங்கத்துலலாம் பாசி செய்தால் இப்படி தான் செய்வோம். அதே மாடலில் இது ஒரு பாசி. இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம வேறு கலர் போடணுனாலும் போட்டுக்கிடலாம், அல்லது இதே வச்சு செய்யணும். ஃபுல்லாகவும் இதே வச்சு போடணுனாலும் போட்டுக்கிடலாம். நான் இடையில ஒரு கலர் சேர்க்க போகிறேன், அதையும் நான் உங்கள் கூட சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த கோல்டு கலரில் 6 பாசி போட்டுக்கிடலாம். 6 பாசி போட்டிருக்கேன். இப்போ 6வது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். சென்டர் படுத்திக்கிடுங்க. சென்டர் படுத்திட்டு இப்படி டொயின் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த பூவை நடுவில் கொண்டு வந்துடணும் பாருங்கள். அப்போ 2 சைடுமே நமக்கு டொயின் கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள். இப்போ 6 மணி பூ போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பாசி உள்ள டொயின் இருக்குது. இனி 5 பாசி போட்டுடலாம். இனி இதையுமே சுற்றி நம்ம 6 மணிப்பூ தான் போட போகிறோம். 5 பாசி எடுத்துக்கலாம் பாருங்கள். 2வது பூவும் போட்டாச்சு. அடுத்தது இதில் பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த ஊசியை இந்த பக்கத்து பாசியில் எடுத்து கொடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு மறுபடி நமக்கு இப்போ 2 பாசிக்குள்ளோடி டொயின் இருக்குது. இந்த சைடு 4 பாசி போட்டுடலாம் பாருங்கள். 4 பாசி. இனி இதையும் பக்கத்து பாசியில் எப்படி சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு நமக்கு இப்போமா 2 பாசி தான் இருக்கும். அடுத்ததும் 4 பாசி தான் போடணும். இதே மாதிரி இந்த 6 மணி பூலையுமே சுற்றி போட்டு எடுக்கணும். கடைசி பூ போடும்போது பார்க்கலாம் பாருங்கள். 5 பூ சுற்றி நம்ம போட்டாச்சு. இப்போ கீழே உள்ள பாசியும் எடுத்துருக்கோம். சைடில் நம்ம முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசி எடுத்துருக்கோம். இப்போ 3 பாசி போட்டுடலாம். இந்த ரவுண்டும் இதில் முடித்தாச்சு. அடுத்தது பக்கத்தில் உள்ள பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும். இப்போ நமக்கு இது ஒரு 6 மணி பூ, இது ஒரு 6 மணி பூ, இதில் ஒரு பாசி எடுக்க போகிறோம். இப்போ இந்த 6 மணி பூவில் தான் ஒரு பாசி இருக்குது. இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் பாருங்கள். எடுத்தாச்சு. இதில் இப்போ 4 பாசி போட்டுடலாம். இதுலேயும் 6 மணி பூ தான் போடணும். இப்போ இந்த முக்கில் இருக்கக்கூடிய பாசி பாருங்கள். இது வந்து இந்த 4 பாசியாக இப்படி திரும்பி திரும்பி வரும். இதில் நமக்கு இது ஒரு பாசி எடுக்கணும். இந்த முக்கில் வரும்போது ஒரு பாசி மட்டும்தான் எடுக்கணும். இந்த ஒரு பாசியும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 2 பாசி இருக்குது. இதில் வந்து 5 மணி பூ தான் வரும். நம்ம 3 பாசி போட்டுடலாம் பாருங்கள். 5 மணி பூ போட்டாச்சு. இனி அடுத்தது எடுக்கும்போது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்போ 3 பாசி இருக்கும், 3 பாசி போடணும். இதில் வந்து 6 மணி பூ வரும். அடுத்தது இந்த முக்கு பாசி எடுக்கும்போது 1 எடுக்கணும், 3 பாசி போடணும், 5 மணி பூ வரும். இதே மாதிரி தான் மாறி மாறி வரும். ஒரு 6 மணி பூ, ஒரு 5 மணி பூ, ஒரு 6 மணி பூ, இதே மாதிரி சுற்றியுமே போட்டு எடுத்துக்கிடுங்க. கடைசியில் இதில் வரும்போது 5 மணி பூ வரும். இதையுமே போட்டு முடிச்சுருங்க பாருங்கள். உள்ளே ஒரு 6 மணி பூ போட்டிருக்கோம். அதை சுற்றியுமே 6 மணி பூ போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு 5 பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்தது 6 பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம். இப்படி சுற்றி சுற்றியுமே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியில் பாருங்கள் 3 பாசி இருக்குது. இப்போ நம்ம 2 பாசி போட்டுடலாம். எல்லாமே சுற்றியுமே பாருங்கள் 2 பாசியாக இருக்கும். இப்படி ரவுண்டாக வரணும், அதான் கரெக்டாக வரும். இப்போ 2 பாசி போட்டுடலாம் பாருங்கள். இப்படி ரவுண்டாக போட்டு முடித்தாச்சு. இனி அடுத்தது மேல் பக்கமாக தான் 4 மணி பூ போட போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது. 3 பாசி போட்டுடலாம். ஒவ்வொரு பாசிலேயும் தான் எடுத்து எடுத்து கீழே ஒரு பாசி தான் எடுக்கணும். மேலே முதல் பூ போடும்போது 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போடணும். கீழே ஒரு பாசி எடுக்கணும், சைடில் ஒரு பாசி இருக்கும், 2 பாசி போடணும். இதே மாதிரி இதையுமே சுற்றி எல்லாம் போட்டுட்டு வந்துடுங்க. நான் பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 3 பாசி போட்டிருக்கேன். 3வது பாசியில் இப்படி இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை அப்படி குறுக்க விட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதில் பக்கத்து பாசியும் சேர்க்கணும். பக்கத்து பாசியும் சேர்த்துட்டு 2 பாசி போடணும். இப்போது இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே
சுற்றியுமே எல்லா பாசிலையுமே 4 பாசி போட்டு போட்டு பாருங்கள் 4 மணிப்பூ தான் வரும். ஆனால் இப்போ நம்ம 2 பாசி தான் போட்டு சுற்றியுமே கொண்டு வரணும். 2 பாசி நமக்கு டொயினுள்ள வந்துடும். இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சுற்றியுமே போட்டு முடித்தாச்சு. கடைசி பூ போடும்போது கீழே உள்ள பாசி எடுக்கணும். சைடில் நம்ம முதல்ல போட்ட பூவில் ஒரு பாசி எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள் இந்த ரவுண்டும் போட்டு முடித்தாச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம இன்னொரு லைனும் இதே மாதிரி 4 மணிப்பூ தான் போட போகிறோம். அதில் முதல்ல நம்ம 2 பூ போட்டுக்கிடலாம். இதே கோல்டு கலர்லேயே அதுக்கு பிறகு சொல்கிறேன். பாருங்கள் 2 பூ போட்டிருக்கோம். 2வது லைனில் 2 பூ போட்டிருக்கோம். அடுத்த பூ போடும்போது 2 பாசி டொயினுள்ளே இருக்குது. ஒரு சிவப்பும் ஒரு கோல்டும் இதே மாதிரி போட்டுடலாம். 2 பூ விட்டு விட்டு ஒவ்வொரு சிவப்பு பாசி வைக்க போகிறோம். பாருங்கள் இதே மாதிரி வரும். 2 பூ கோல்டு கலரில் போடணும். அதுக்கப்புறம் 3வது பூ போடும்போது ஒரு சிவப்பும் ஒரு கோல்டும். இனி 2 பூ இந்த கோல்டு கலர்லேயே போடணும். அடுத்தது போடும்போது ஒரு சிவப்பும் ஒரு கோல்டும். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இது சுற்றியுமே போட்டு எடுத்துருங்க. அப்போ இந்த சிவப்பு கலர் வர்றது இந்த பொட்டு வச்ச மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது எல்லாமே சுற்றியுமே போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் போட்டு முடித்தாச்சு. இது நான் 2 பாசிக்கு இடையில இப்படி ஒவ்வொரு சிவப்பு பாசி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி இந்த கற்பனையில் தான் வளர்கிறது அந்த கலைகள்ங்கிறது. அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம எப்படி எப்படி செய்யணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் அழகாக வரும். இதில் இப்போ 3 பாசி விட்டு விட்டு ஒவ்வொரு பாசி போடுறதுனாலும் போடலாம். நமக்கு இதில் சுற்றியுமே 24 பாசி வரும். அதை கணக்கு பண்ணி 5 பாசி கோல்டு கலர் வச்சுட்டு கூட ஒவ்வொரு பாசி சிவப்பு வைக்கலாம். அது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி இதுக்கு மேலே போடக்கூடியது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.